இங்கே சாதாரணமாக 1 கிலோ ரைஸ் வந்து என்ன விலை விற்கிங்க? 250 240 ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்கு 1 கிலோ ரைஸு. தக்காளி 1 கிலோ என்ன ரேட் விற்கும்? தக்காளி 400 600 700 ரூபாய்க்கு போல போனிச்சு. தேங்காய் ஒரு போத்தா 600 தேங்காய் எண்ணெய் தேங்காய் ஒரு போத்தை வாங்குறோம். போத்தை என்ன போத்தனா கிலோ 1 லிட்டர் 1 லிட்டர் 1 லிட்டர் பாட்டில் வாங்குறதா இருந்தால் 1000 ரூபாயும் தேங்காய் எண்ணெய். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ இருக்கிறது ஸ்ரீலங்காவில் கண்டிக்கு பக்கத்தில் என்டிஜி அப்படிங்கக்கூடிய ஒரு மலை பிரதேசத்தில், அதாவது மலையகம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படிப்பட்ட ஒரு மலையகத்தில் தான் ஸ்ரீலங்காவில் இருக்கிறேன். இந்த மலையகத்துக்கு ஒரு பெருமை உண்டு. அப்படின்னா இந்தியாவிற்கும் இவங்களுக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு அப்படின்னே சொல்லலாம். என்னென்னா 200 வருடங்களுக்கு முன்பு இந்தியாவில் பஞ்சம் தலைவிரித்து ஆடிட்டு இருந்தது ஆங்கிலேயர் ஆட்சியில். அதே நேரத்தில் இங்கேயும் ஆண்டுகிட்டு இருந்தது ஆங்கிலேயர்கள் ஆண்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஆங்கிலேயர்களுக்கு எப்போவுமே குளுமையான பிரதேசம் தான் தேவைப்படும்ல. அப்படி அவங்க எப்படி இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஊட்டி கொடைக்கானல்லாம் உருவாக்குனாங்களோ, அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய மலைப்பிரதேசத்தை பார்த்தோன்னே இந்த மலைப்பிரதேசத்தை காடுகளை அழித்து இங்கே உள்ள அந்த தட்பவெப்ப நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காடுகளையெல்லாம் அழித்து உருவாக்குவதற்காக கண்காணிகள் மூலமாக அங்கேருந்து மக்களை வந்து ராஜலட்சுமி அப்படிங்கக்கூடிய ஒரு கப்பல் மூலமாக முதலாக அழைச்சிட்டு வராங்க. அப்படி அழைச்சிட்டு வரும்போது கப்பலில் வரும்போது பல நம்ம மக்கள் வந்து அந்த கப்பலில் இடப்பற்றாக்குறையின் காரணமாக அதை பிடிச்சி தொத்திட்டு வர முடியாமல் அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேர் கீழே விழுந்துடுறாங்க. அப்படி கீழே விழுந்தவங்க எல்லாமே மரித்து போக மிச்சமுள்ள சொச்சம் உள்ளவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அங்கே இந்தியாவிலேருந்து இங்கே வரும்போது ஒரு கப்பலில் ஏற்றி அனுப்புனாங்க. அந்த கப்பலில் வந்து ஏறி வரும்போது அந்த கப்பல் தாங்க முடியாமல் நிறைய பேர் ஒரு டாக்கெட் தானே இருக்குது அந்த கப்பலில் வரக்கூடிய சனம். அப்போ அதில் பாரம் தாங்காமல் கொஞ்சம் பேர் வந்து அந்த கடலில் விழுந்து செத்து போனாங்க, இறந்து போனாங்க. ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் தான் இலங்கைக்கு வந்து இறங்குனாங்க. இந்தியாவிலிருந்து பிழைப்புக்காக வந்து தங்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களில் ஒருத்தரால் கட்டப்பட்ட முதலாக கருப்பண்ணசாமி கோயில். ஏன்னா நம்மலாம் வந்து அங்கே இந்தியாவில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிற பண்ணோம்ல. இங்கே அப்படியே ஆட்கள்லாம் வேலைக்கு வர்றாங்க, வரும்போது ஒவ்வொரு இடமா தங்கிட்டு வருவாங்களாம். அப்படி தங்கி வரும்போது கடைசியாக மாத்தளையில் இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணுவாங்களாம். இப்படி ஸ்டே பண்ணும்போது இங்கே 2-3 நாள் தங்குவாங்களாம். இங்கேருந்து தான் எந்த ஊருக்கு போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்களாம். அப்படிப்பட்ட இருக்கும்போது இங்கே தங்கும்போது ஒரு கோயில் வேணும் அப்படிங்கிறக்காக இங்கே முதலாக அவங்க குழந்தைங்களுக்கு முடியெடுக்கிறது, மற்ற விஷயங்கள், பொங்கல் வைக்கிறது, இதெல்லாம் குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்காக முதலாக துவங்கப்பட்டதான் இந்த கருப்பண்ணசாமி கோயில். ஒரு காலகட்டத்தில் வந்து இலங்கையில் வந்து தேயிலை கீழே மாசு இருக்குன்னு சொல்லி ஒரு ஆசையை ஏற்படுத்தி 200 வருஷத்துக்கு முன்பதாக இந்தியாவில் வந்து இலங்கைக்கு வந்து எங்களுடைய முன்னோர்கள் மூலமாக இலங்கைக்கு எங்களை கூட்டி வந்தாங்க. இங்கே வந்து காடுகளை அழித்து பயிரிட்டு அதன் மூலமாக வந்து இலங்கை நாட்டுக்கு வந்து ஒரு பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து ஒரு முதுகெலுங்காக இருந்தக்கூடிய ஒரு மலையக மக்கள், எங்களுக்கு காணி இல்லை, எங்களுக்குன்னு சொல்லி ஒரு உரிமையான ஒரு நிலம் இல்லை, எங்களுக்குன்னு சொல்லி ஒரு நிரந்தரமான வீடு இல்லை. இவங்களுடைய துன்பகரமான வாழ்க்கையை பற்றியும் அதை நான் சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப ஃபீலாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்தவர்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் என்ன அப்படிங்கிறத அவங்க சொல்லும்போது ரொம்ப வேதனையாக இருந்தது. நாங்கள் இன்னைக்கு எங்களை எப்படி அடையாளப்படுத்திக்கிறதுன்னு கேட்டால், இந்தியாவிலேருந்து வந்த தமிழர்கள்னு அடையாளப்படுத்துகிறதா, இல்லாட்டி 200 வருஷமாக நாங்கள் இங்கே வாழ்ந்துட்டோம், 200 வருஷம் நாங்கள் இங்கே பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செஞ்சுருக்கிறோம், அதனால நாங்கள் இலங்கை தமிழர்கள்லாம் சொல்கிறதான்றது எங்களுக்கு தெரியலை. இதுக்கான பதிலை நீங்கள்கள் தான் சொல்லணும் எங்களுக்கு. இந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட்டதால் இலங்கை அரசு இவங்களுக்கு கொடுத்துருக்க பேர் இவங்க இந்திய தமிழர்கள் அப்படின்னு. அதே நேரத்தில் இவங்கெல்லாம் இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னா இந்திய அரசு, நம்ம அரசு என்ன சொல்லுதுன்னா இவங்கெல்லாம் இலங்கை தமிழர்கள்னு சொல்கிறோம். அப்போ இவங்களுக்கு யாருன்னே தெரியாத ஒரு நிலையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க இந்திய தமிழர்களா இல்லை இலங்கை தமிழர்களா அப்படின்னு தெரியல. இலங்கை தமிழர்களாக இருந்தால் இலங்கையில் அங்கீகாரம் கிடைக்கணும்ல, அந்த அங்கீகாரம்லாம் கிடைக்கலன்னு சொல்லி போராடுறாங்க. ஒரு மரத்தை வெட்ட வேணுமானா தோட்ட நிர்வாகத்திட்ட கேட்கணும். அது முழு மலையகத்துக்கும் தோட்ட நிர்வாகமும் மூலமாக வந்து எங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஒரு விதி அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவிலேருந்து அழைத்து வரப்பட்டவங்களுக்கு இங்கே வழங்கப்பட்ட வீடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் காலத்தில் குதிரைகள் வளர்த்தாங்க பார்த்தீங்களா, அந்த குதிரைகளை எங்கே தங்க வச்சுருந்தாங்களோ அந்த குதிரைகளை அங்கேருந்து காலி பண்ணிவிட்டு அந்த குதிரை லைன் இருக்குமா, அந்த லைனில் சின்னமாக 8x 10 8x 10ன்னு ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமில் இவங்களை ஒவ்வொரு லைன்லேயும் 3 குடும்பங்கள், அதாவது ஒரு ரூமுக்கு 3 குடும்பங்கள் அப்படின்னு தங்க வைப்பாங்களாம். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இன்றைக்கி அதை விட கொஞ்சம் ஒரு சின்ன
தகரங்களை வச்சு கொஞ்சம் இழுத்து கட்டி வச்சுருக்காங்க. சமைக்கிறதுக்கு சமையல் அறையாக வந்து ஒரு சின்ன இடம் ஒன்று மண்ணில் கட்டி மூங்கிலாம் பயன்படுத்தி கட்டி இந்த இப்படி வந்து சின்ன சின்னதாக மறைச்சி பயன்படுத்திக்கிட்டு இருக்கமே தவிர எங்களுக்கான ப்ராப்பராக எதுவுமே இல்லை. அவ்வளோதான் நம்ம சொல்ல இல்லை சார். இப்போ மேல் பகுதியில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு 60 வீடுகள்கிட்ட இருக்குது. இந்த பகுதிகளில் ஃபஸ்ட்டு இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா வீடுகள் இருக்குது பாருங்கள், இடிஞ்சு போன நிலையில் வீடுகள் இருக்குல்ல, இந்த பகுதிகள்லையும் பல பேர் வந்து இங்கே வீடுகள் இருந்திருக்காங்க. இந்த பகுதிகளில் அடிக்கடி வெள்ளம் வருமா. என்னென்னா இந்த இடத்துல ஒரு ஓடை இருக்குது. அந்த ஓடையில் மேலே பெய்யக்கூடிய மழை எல்லாமே மிகப்பெரிய அளவில் தண்ணியோடு வருமா. அதற்கு ஆப்போசிட்டு இந்த பக்கம் ஒரு ஆறு இருக்குது, அந்த பக்கம் தான் தண்ணி வரும். அப்படி வரும்போது 2 ஆற்று தண்ணிகளும் இணையும் போது அது தண்ணி போகிறதுக்கு பாதை இல்லாமல் இந்த பகுதி ஃபுல்லாக நீரில் மூழ்குமா. இப்போ பாருங்கள், இங்கே உள்ள வீடுகள்லாம் பாருங்கள், அப்படி நீர்களில் மூழ்கும்போது இங்கே உள்ளவங்களுக்கு ரொம்ப துன்பமாக இருந்திருக்குது. அதை சமாளிக்க முடியாமல் இங்கே இருந்த மக்களில் ஒரு சில குடும்பங்கள் இங்கேருந்து மறுபடியும் அப்போ ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு மறுபடியும் இந்தியாவுக்கே போயிட்டாங்க. இதில் ஒரு பெரிய லைவ் ஒன்று இருந்துச்சு. 24 காமராவில் உள்ளவங்களும் இந்தியன் பாஸ்போர்ட் எடுத்து போயிருக்காங்க, இந்தியாவுக்கு எடுத்து அந்த பாஸ்போர்ட்லாம் எடுத்து அந்த நேரத்தில் நிறைய பேர் போயிருக்காங்க. 200 வருடங்களாக தனது மூதாதையர்களோட வாழ்ந்துட்டு வரவங்களுடைய வீடுகளை பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வரையும் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. ஏன்னா இதுதான் அவங்களுடைய வருமானம் சரியாக இல்லாதனால இன்னும் மோசமான நிலையில் தான் வாழ்ந்துருக்காங்க. இன்னும் நிறைய பேர் அரசுடைய லைனில் தான் இருக்காங்க. அந்த லைன் ஆரம்பத்தை சொன்ன பார்த்தீங்களா, குதிரை லைனில் தான் இவங்க இன்னும் வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ போகிறார்ல இவர் வந்து ஒரு அரசு அதிகாரி. இந்த நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்கள்ல விஏஓ, அந்த மாதிரி இந்த பகுதியில் எது செய்யணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டால் கூட அவங்களுடைய அனுமதி இல்லாமல் செய்ய முடியாதான். அதாவது நம்ம இந்தியாவில் எப்படி வந்து விஓவை சொல்கிறோமோ அதுபோல் இவர் தான் வந்துட்டு இந்த பகுதிக்கான அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டிங், அரசு அலுவலர். இந்த பகுதிகளில் நீங்கள் ஒரு சின்ன கிளையை வெட்டுறனா கூட பர்மிஷன் வாங்கணும். சார் உங்களே லட்சம் தருவது. இங்கே இவங்க 200 வருஷமாக வாழ்ந்து இந்த மக்கள் இந்த மலைப்பிரதேசத்தை மாற்றி இருந்தாலும் அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு சிறு துரும்ப கூட ஒரு சின்ன கிளையை கூட இங்கே வெட்ட முடியாதான். வந்து பார்க்குறாரு பார்த்தீங்களா, இப்போ செக்கிங் வந்திருக்காரு பார்த்தீங்களா, இப்படி வருவார். அதே நேரத்தில் இந்த எம்டியாக கிடைக்கக்கூடிய இடத்துல ஏதாவது விவசாயம் மாதிரி பண்ணலான்னா கூட அவர்கிட்ட முன்னனுமதி வாங்கி அவர் லெட்ரு கொடுத்து பண்ணால் மட்டும்தான் நடக்குமா. இந்த அளவுக்கு துன்பத்துலேயும் துயரத்துலேயும் இந்த மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. நமக்கு பின்னாடி ஒரு பலாமரம் நிற்குது பாருங்கள், பெரிய பலாமரம் நிற்குதா. இதை பார்த்துட்டு கேட்டேன், இது பல வருடம் மரமாக இருக்குமானே. ஐயா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய பஞ்சம் வரும்போது எங்களுடைய உணவு பஞ்சத்தை தீர்த்தது இந்த மரம் அப்படிங்கிறாங்க. அதாவது பஞ்சத்தில் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படும் போது சாப்பாடு பசி தீர்க்குவதற்கு உதவியாக இருந்த மரம் அது. அது சொல்லும்போது அப்படி தானே சொல்கிறீங்க? அப்படி தான். நீங்கள் அங்கே இந்தியாவில் எந்த தமிழ்நாட்டில் எந்த ஏரியா, உங்களுடைய முன்னோர்கள் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியல. அதாவது முன்னோர்கள் எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியாத அளவுக்கு இங்கே அவங்கெல்லாம் வந்து ஒன்றிட்டாங்க இந்த ஸ்ரீலங்காவில். ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கான அங்கீகாரம் இன்னும் இங்கே சரியாக கிடைக்கல. அவங்க இன்னும் வந்து இந்திய தமிழராக தான் இருந்துகிட்ருக்காங்க. இப்படியான கஷ்டத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில் எங்களுக்கு வறுமையில் இருக்கிறனால நாங்கள் மறுபடியும் இந்தியாவுக்கு போகலான்னு யோசிச்சா இந்தியாவில் சொல்கிறாங்க நீங்கள் இலங்கை தமிழருன்ட்டு. சரி, நாங்கள் இலங்கையிலேயே வாழலான்ட்டு வாழ்வாதாரத்தை தேடி நாங்கள் சில விஷயங்களை செய்ய போனால் இலங்கையில் சொல்கிறாங்க நீங்கள் இந்திய தமிழர்கள்ட்டு. உதாரணமாக சொல்ல போனால் இந்திய அரசாங்கத்தின் நிதியில் கிடைச்ச வீடுகள் கொஞ்சம் கட்டி கொடுத்தாங்க. அந்த வீட்டுக்கு நாங்கள் மாதம் மாதம் சம்பளத்தில் ஒரு பகுதியை நாங்கள் கொடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 2500 3000 மாதிரி நாங்கள் கட்டாயம் கொடுக்கணும். கொடுத்துட்டு தான் அந்த வீட்டில் நாங்கள் குடியிருக்கிறோம். ஆனால் கட்டி கொடுத்தது வந்து இந்திய அரசாங்கம், நிலம் வந்து இலங்கை அரசாங்கத்தோட நிலம். அப்போ நாங்கள் இலங்கையில் இருக்க யோசித்தாலும் எங்களுக்கான அந்த அங்கீகாரம் இன்னும் சரியாக கிடைக்கல. அப்போ நாங்கள் அதுக்கும் ஒரு கூலியை கட்டிக்கிட்டு தான் நாங்கள் இந்த இலங்கையில் வாழ்கிறோமே ஒழிய இந்திய அரசாங்கம் கொடுத்தாங்கன்ட்டு நாங்கள் அதை சும்மா கிடைக்கும் இல்லை. எங்களை இந்திய அரசாங்கமும் கவனிக்குதில்லை, இலங்கை அரசாங்கமும் எங்களை கவனிக்குதில்லை. உதாரணமாக நாங்கள் சொல்ல போனால் இன்றைக்கி ஒரு தரிசாக கிடக்கிற இடத்துல காய்கறிகளை நட்டு வீட்டுக்கு பயன்பெற போனாலும் கூட அந்த காய்கறியை நடுறதுக்கான இடத்துக்கு நாங்கள் அனுமதியை வாங்கணும். அந்த அனுமதியை அரசாங்கத்தோட இடம்னு சொல்கிறதுனால எங்களுக்கு அனுமதியை தராங்கல்ல. இன்னொரு உதாரணம் என்ன சொன்னாங்க, எங்கள் வீட்டு முன்னால் இருக்கிற ஒரு மரத்தில் கிளையை வெட்டுறதுனாலும் அந்த அதிகாரிகள்கிட்ட நாங்கள் அனுமதியை வாங்க வேண்டியதாக இருக்குது.
அப்போ அந்த அதிகாரிகள் வந்து இலங்கை தமிழன் இந்தியா தமிழன்ட்டு அப்படி ஒரு வேறுபாடோடு இருக்கிறனால அந்த அனுமதியெல்லாம் எங்களுக்கு மறுக்கப்படுது. இலங்கையில் எங்களோட வாழ்வாதாரம் வந்து இப்படி இருக்கும்போது நாங்கள் இன்னொரு நாட்டுக்கு போகிறதா இருந்தால் கூட இலங்கை பிரஜையா அல்லது இந்தியா பிரஜையான்னு அப்படியே எங்களை சரியாக சொல்லிக்கிற முடியாமல் இருக்குது. ஆனால் இலங்கையை விட்டு எங்களுக்கு போகிறதுக்கான மன ரீதியான இது இல்லாட்டியும் கூட அதை ஏற்படுத்திடுவாங்களோன்னு ஒரு கவலை இருக்குது. இலங்கையுடைய முக்கிய பொருளாதாரத்தில் வந்து வளர்ச்சியில் வந்து இந்த இலங்கையோட டீ வந்து முக்கிய பங்காற்றுது. அந்த டீ எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலையகம் தான். வணக்கம் வணக்கம். வெயிட் போட்டுருக்கீங்க. ஒருத்தவங்க எத்தனை கிலோ வரையும் பறிச்சுட்டு வரணும் சொல்றீங்களே? சில நேரத்துக்கு 22 கிலோ வரும், சில நேரத்துக்கு 25 கிலோ எடுப்போம். குழந்தை இருக்க காலத்தில் 25 கிலோ எடுப்போம். இப்போ அதுக்கு பிறகு ஆம்பளால் வந்து 12 மணியோட நின்றுவாங்க, பொம்பளை 4:30 மணிக்கு வேலை செய்வாங்க. ஓகே. இப்போ 25 கிலோங்கிறது என்ன கணக்கு? அது என்ன கணக்குங்க? அது வந்து கொழுந்து குறைஞ்ச இடத்துல குறைஞ்சி தான் கொடுப்போம். மற்ற டைமுக்கு கொழுந்திருந்தா 22, 23 எடுக்கணும். பேர் கூட அன்னைக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் அப்படி 1350 ரூபா கொடுக்குறது. இப்போ அது 1350 ரூபா. ஓகே. இப்போ நீங்கள் இதுக்கு பிறகு எடுக்கக்கூடியதுக்கு அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதுக்கு 50 ரூபா கொடுப்போம் ஒரு கிலோ. இங்கே உள்ளவங்கெல்லாம் ஆண்கள் எல்லாருமே 25 கிலோ, பெண்கள் 25 கிலோன்னு எடுக்கணும். அதுக்கு 1350 ரூபா சம்பளமாக உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க அந்த இலைகள் பறித்து கொடுக்கறதுக்கு அவங்களுக்கான சம்பளம் 1350 ரூபா. அதுக்கு 25 கிலோ பறிக்கணுமா? இந்த பாருங்க வெயிட் போட்டுட்டு இருக்காங்கல்ல. இதுக்கு பிறகு ஆண்கள் எல்லாமே அவங்களுக்கு வேற பணி இருக்கும். இப்போ 11 மணி ஆயிடுச்சு அப்படின்னா 11 மணிக்கு மேலே காலையில் எத்தனை மணிக்கு போவாங்க? இல்லை 7:30 மணிக்கு போய் 25 கிலோ வந்து 11 மணிக்குள்ள எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இதுக்கு பிறகு 12 மணிக்கு மேலே சாப்பிட்டுட்டு மற்ற வேலைகள் அவங்க ஆண்கள் பார்க்குறதுக்கெல்லாம் போவாங்களாம். பெண்கள் மறுபடியும் வந்து இலைக்கு போவாங்களாம். அப்படி பறிச்சுட்டு வரக்கூடிய ஒவ்வொரு கிலோவுக்கும் 50 ரூபா அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்களாம். மலையகத்தில் வந்து தேயிலை தோட்டங்களில் வந்து தேயிலை பறிப்பவர்களுக்கு வந்து அவங்களுக்கு சம்பளம், அவங்களுக்கு மாதாந்த முப்பணம் அதெல்லாம் வந்து பார்த்து அவங்கள்ட்ட ஒரு நாள் அந்த தேயிலை எடுக்க வேண்டிய எவரேஜ் அதை வழி நடத்துகிற வெளிக்கால உத்தியோகத்தர் தான் இவர். ஹாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே? நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வந்து. ஓகே. அவங்க வேலை பார்க்குறது வேலை பார்க்குறேன் ஃபுல்லாக உங்களுக்கு அதான் ஒர்க்கா? நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். நான் அவங்கள வந்து கொஞ்சம் கீழே வரீங்களா பேசுவோன்னு கேட்டேன். அவன் வர்றாங்க. இந்த எஸ்டேட்டில் வந்து அட்டை இருக்கா நிறையா. எனக்கு நேற்று கடிச்சிருச்சு. இன்றைக்கி அவங்கள கூப்பிட்ருக்கு. இந்த அட்டையெல்லாம் வச்சுட்டு எப்படி வேலை பார்க்குறாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்போம். அவங்க எந்த தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேருந்து வந்தவங்களுடைய வாரிசுகள் அப்படிங்கிறதையும் நம்ம கேட்கலாம். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? இருங்க. சரிம்மா, நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்துங்க. நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்தவங்க தானே? நீங்களும் உங்களுடைய முன்னோர்கள் இந்தியாவிலேருந்து வந்தவங்க தானே? நீங்கள் வந்து இங்கே வந்து இந்திய தமிழர்கள் அப்படி தானே? இவங்க இந்தியாவில் உள்ள உங்களோட முன்னோர்கள் இங்கே வந்தாங்கல்ல, அந்த வழியில் உள்ளவங்க தான் இவங்க. அங்கே எந்த ஊருமா உங்களுக்கு சொந்த ஊர்? அங்கே உங்களுக்கு இந்தியாவில் அவங்க முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்கல்ல, இங்கேருந்து வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நினைவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க தான், அவ்வளோ தூரம் நினைவில்லை. அங்கே சொந்த பந்தம்லாம் உங்களுக்கு இந்தியாவில் இருக்காங்களா? இருக்காங்க தான். இப்போ கான்டாக்டில் இல்லை இல்லை. சரிம்மா. சரி, இப்போ வெறுங்காலோட பறிக்கிறீங்களே, உங்களுக்கு இங்கே அட்டை ஆக்சுவலாக எனக்கு நேரத்தெல்லாம் கடிச்சது. உங்களுக்கு அட்டை இருக்கு, நாங்கள் அதுக்கு மருந்து வாங்கிக்கிடுவோம். என்ன மருந்து போடுவீங்க? பச்சை கலர் மருந்து 150 ரூபாய்க்கு இருக்கு. அது வாங்கி பூசினா மேலே வராது. மருந்து வாங்கி போட்டுக்கிடுவோம். சரி, சப்போஸ் அப்படி கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மேக்ஸிமம் கடிச்சோன்னா அது வராதுன்னு சொல்லுவாங்கல்ல, ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்கும். இவங்க அப்படியே எடுத்து வீசிடுவாங்க. எங்கடா அதை கடிச்சிக்கிட்டு இருந்தா இந்தியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஊட்டியில மற்ற ஏரியால என்ன பண்ணுவாங்கன்னா, ஷாம்பு இருக்கு பார்த்தீங்களா, ஷாம்புவோட சேர்ந்து உப்பு இருக்குல்ல, நம்ம சாதாரண உப்பு இருக்குல்ல, அந்த உப்பை வந்து அதில் நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க ஷாம்பில். ஏன் பண்ணுறாங்கன்னா, உப்பு நீங்கள் ஒரு அட்டைப்பூச்சி இருக்குல்ல, அந்த அட்டைப்பூச்சியை எடுத்துட்டு கொஞ்சோண்டு ஒரு உப்பு அது மேலே போட்டிங்கன்னா அட்டைப்பூச்சி வெடிச்சு செத்து போயிடும். அப்படியே வெடிச்சிடும், சரியா வரும். உப்பு போட்டிங்கன்னா அட்டைப்பூச்சி மேலே இப்போ நீங்கள் பிடிச்சிருக்கு, கையில் காலில் பிடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்கள் உப்பு சின்ன அந்த பொடி உப்பு இருக்குல்ல, அதை லைட்டாக போட்டிங்கன்னா அடுத்த செகண்டே விட்டுரும். அது போல் அது உப்பு போட்டால் அது வந்து வெடிச்சு சேர்த்துரும். நானே கண்ணால் பார்த்துருக்கேன். அப்போ உப்பும் நீங்கள் வந்து ஷாம்பு இருக்கு பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தருக்கும் சேர்றது இல்லையங்க, காலெல்லாம் பெரிய ஆகுது. ஆமாம், உப்பு அந்த இது அதுவும் போடுற ஒவ்வொருத்தருக்கு எஃபெக்ட் ஆகி ஒரு ஆளு ஒவ்வொருத்தவங்களும் சரியா வரும்.
ஒவ்வொருத்தவங்களும் பிடிச்சவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு இந்த காரெல்லாம் பருவு போட்டு மாதிரி எஃபெக்ட் ஆகி பொடியாக புண்ணு மாதிரி வந்து உப்போடைய தன்மை ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு வித்தியாசமாக தான் இருக்குது ஒவ்வொருத்தர் நோயில் இருந்தால்தான் கேன்சர் நோய் வந்து இங்கே வந்து இந்த இப்போ நான் வேலை செய்கிறோம் ஸ்டேட்டில் இல்லை இங்கே வந்து தான் வேலை செய்கிறோம் நோயில் கேன்சர் நோயில் இருந்தால் சரி கேன்சர் நோய் இருக்குன்னு சொல்றீங்க அப்புறம் வெத்தலை பாக்கு போடலாமா போடாமல் இருக்கே அல்ல. சரி நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ பறிப்பீங்க? சாதாரண மேக்சிமம் காலைல இருந்து 12 மணிக்கு ஒருத்தருக்கு நிற்போம் நாங்கள். அப்போ எப்படி 25 கிலோ பண்ணிடுவாங்க 28 கிலோ பண்ணிடுவாங்க. அது பிற்பாடு பகல் சாப்பிட்ட பிற்பாடு மறுக்க 1 மணிக்கு மலைக்கு வரும். அது ஒரு 2 ஹவர் தான் வேலை செய்யுது. மறுக்க 3 மணிக்கு மறைக்கையில் 3 மணிக்கு ஒரு 10-12 கிலோ 13 கிலோ எடுத்துக்கலாம். 15 கிலோ எடுத்துக்கலாம். அந்த 15 கிலோவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. இந்த மலையகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுமே இந்தியாவிலிருந்து வரவழைக்கப்பட்டவங்க, அவங்களுடைய ஃபேமிலி தான் கண்டினியூவாக இருக்காங்களாம். அப்படி இந்த டீயை பறித்து இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு கொடுக்கறதுனால எந்த சிங்களர்களும் அதிகமாக வந்து இந்த டீ ஃபேக்டரியில் வேலை பார்க்கல, இலை பறிப்பதுக்கு வரல. இந்திய மக்கள் தான், இந்தியாவிலிருந்து வந்த முன்னோர்கள், அவங்க வழி வந்தவங்க தான் இப்போ பறிச்சுட்டு இருக்காங்களே. இவங்க எல்லாருமே இதை பறிக்கிறதுனால அட்டைக்கடி, பாம்புக்கடி, பூச்சிக்கடிலாம் எக்கச்சக்கமான பிரச்சனைகளை சந்தித்து வந்து அதன் மூலமாக பறிக்கப்பட்ட இலை இலங்கை அரசின் மூலமாக இலங்கையின் அதாவது இங்கே உள்ள டீ எஸ்டேட்லாம் பெரும்பாலும் வந்து அரசோடது. அப்போ அந்த அரசின் மூலமாக அந்த இலை பறிக்கப்பட்டு அதை டீ தூளாக மாற்றி அதை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலமாக இலங்கை அரசுடைய பொருளாதாரம் உயர்கிறது. அதற்கு முக்கிய பங்காற்றக்கூடிய இவங்களுக்கு இந்த நிலைமை தொழிலை கொழுந்து மூலமாக வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு அவங்களுக்கு வந்து இலங்கை நாட்டை வந்து ஒரு ஸ்திரமான நிலைக்கு கொண்டு போகக்கூடிய, வெளிநாட்டிலேருந்து டொலரை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாக வந்து நாங்கள் இருக்கும்போது 200 வருஷம் காலமாக நாங்கள் இருக்கிறோம். ஆனால் 11 வருஷம் ஒரு சாதாரண ஒரு வீட்டில் வந்து வாடகைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு, இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு 11 வருஷத்துக்கு பிறகு அந்த வீடு வந்து ஒரு தனி மனிதனுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் எங்களுக்கு 200 வருஷம் ஆகியும் அந்த வீடும் சொந்தம் இல்லை, அந்த நிலமும் சொந்தம் இல்லை, அதை சுற்றி இருக்கக்கூடிய சூழலும் சொந்தம் இல்லை. அப்படிங்கிறதுல ரொம்பவும் கவலையான விஷயமா இருக்குது. இங்கே சாதாரணமாக 1 கிலோ ரைஸ் வந்து என்ன விலை விற்கிங்க? 250-240 ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்கு 1 கிலோ ரைஸ். தக்காளி 1 கிலோ என்ன ரேட் இருக்கு? தக்காளி 400 ரூபா, 600 ரூபா, 700 ரூபாய்க்கு போல போனிச்சு. வெங்காயம் 1 கிலோ 1000 ரூபாய்க்கு இருந்துச்சு. தேங்காய் ஒரு போத்தா 600 ரூபாய் சார். வெங்காயம் ஒரு போத்தை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் ஒரு போத்தை வாங்குறோம். போத்தை என்ன போத்தனா கிலோ 1 லிட்டர் 1 லிட்டர் பாட்டில் வாங்குறதா இருந்தால் 1000 ரூபாயும் தேங்காய் எண்ணெய். இப்போ இதில் கொடுக்கறது 1350 ரூபா தான் சம்பளம். இது டெய்லி இவங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். அப்படி சம்பாதிச்சா கரெக்டாக இருக்கும், வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரியான ஒரு சம்பளம் தான். இதில் எக்ஸஸாக சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினச்சா அவங்க மேற்கொண்டு வந்து ஒரு நாளைக்கு 50 கிலோ எடுத்தாங்க அப்படின்னா அந்த 50 கிலோ வந்து 1 கிலோவுக்கு 50 ரூபா 40 ரூபான்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதோட எக்ஸஸாக கிடைக்கும். இதுதான் நம்ம மண் அப்படின்னு நினச்சி வாழ்கிறாங்களே, அவங்களுக்கான துன்பமான ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கு வரையும் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இங்கே கிடைக்கல. ஒரு சின்ன துரும்ப வெட்டணுன்னா கூட அதற்கு பர்மிஷன், இப்போ போனார் அந்த அதிகாரி, அவருடைய பர்மிஷனை வாங்கணும். அதே நேரத்தில் இவங்க எல்லாருமே இங்கே உள்ளவங்களுக்கு எல்லாமே மேலே வந்து கவர்மெண்ட்டுடைய வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வீடு இந்திய அரசுடைய பங்களிப்போடு கட்டி கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் மாதம் அதற்கான வருவாயை வந்து இவங்களுடைய வருவாயிலிருந்து ஒரு பகுதியை அவங்க பிடிச்சிக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லி மேலே சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய வீடுகளுக்கு. இதை விட கொடுமையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 200 வருடங்களாக இவங்க இங்கே இருந்தாலும் இவங்களுக்கு இவங்களுடைய ஐடி கார்டில் இவங்க அனைவருமே இங்கே உள்ள மலையகத்தில் மலையகம்னா இந்த என்டிஜி மட்டும் இல்லைங்க, இது மாவட்டம் மாதிரி பெரிய ஏரியா, நிறைய பகுதிகள் இருக்குது. அந்த பகுதியில் உள்ளவங்க எல்லாருக்குமே அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இந்திய தமிழர்கள் அப்படிங்கிறது தான். 200 வருஷமாக இந்த நாட்டோட மக்களுக்கு, இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை முன்னுக்கு கொண்டு வரக்கூடியவங்களுக்கு பேர் இந்திய தமிழர்கள். இன்னும் சொல்லப்போனால் கொரோனா நேரத்தில் நாடே ஸ்தம்பித்து போயிருக்கக்கூடிய அந்த நேரத்துலையும் இங்கே உள்ள இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த மலையக மக்களை வேலை செய்ய சொல்லி அதன் மூலமாக டீ உற்பத்தி பண்ணி அதன் மூலமாக பொருளாதாரத்தை ஈட்டினாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் கூட இவங்க வந்து இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவங்க. ஆனால் அவங்களுக்கான பேர் இந்திய தமிழர்கள் அப்படிங்கிறத அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாருமே சரி இங்கே வேண்டான்னு சொல்லி இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா இந்தியாவில் இவங்களுக்கு பேர் இலங்கை தமிழர்கள். இவங்க எல்லாருமே இந்தியாவிலேருந்து வந்தவங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ப்ரூஃபும் இல்லாதனால இவங்களுக்கு இந்த நிலைமை. அதே நேரத்தில் ஏன்னா அந்த காலகட்டத்தில் எந்த விதமான ப்ரூஃபும் கொண்டு வர முடியாது இல்லை. அதே நேரத்தில் மறுபடியும் அவங்க அங்கேருந்து இங்கேயே இருந்துடலான்னு முடிவு பண்ணாங்கன்னா இவங்களுக்கான பேர் நீங்களாம் இந்தியாவிலேருந்து வந்தவங்க, உங்களுக்கு முழு
அதிகாரமும் இங்கே வழங்கப்பட முடியாது அப்படின்னு அது பிரிக்கிறாங்களாம். அதுதான் அவங்களுக்கான மிகப்பெரிய கொடுமை. அப்படி இந்த மலையகமே தத்தளிக்குதுங்கிற தாங்கள் யாருன்னு தெரியாமல் தத்தளிக்குது.